பிரைஸ்லாம் கத்தர் சோத்து உண்டாவதாக. இனி காலம் செல்லாது. வெளிப்படுத்தல் 10:6. இனி காலம் செல்லாது. இப்போ நம்ம டாப்பிக்கே இனி தான். இனி திருடன் இனி திருடாமல் தன் கைகளினால் நலமான வேலை செய்து என்ன செய்யும் பிரயாசப்பட கடவன். எபேசியர் 4:28. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிறவர்களுக்கு எல்லாம் தப்பி. லூக்கா 20:32. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. யோவான் 15:15. மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இனி தான் நம்ம டாபிக் இல்லையா? அது நீங்கள் நல்லா இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ரோமர் 6:9. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது. ரோமர் 6:6. இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம். உபாகமம் 17:16. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம். எபிரேயர் 2:5. 2 பேதுரு 3:5-7. புறஜாதிகள் வீணான சிந்தைகளை நடக்கிறது போல நாம் இனி நடக்கக்கூடாது. எபேசியர் 4:17. நாம் இனி குழந்தைகளாக இருக்கக்கூடாது. எபேசியர் 4:14-15. 1 கொரிந்தியர் 13:11. 1 கொரிந்தியர் 3:1. 14:20. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. நமக்கு யார் இருக்கிறா? ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறாரு. எபேசியர் 2:19-22. இனி பாவம் செய்யாதே. அந்த ஸ்திரீ என்ன செய்தார்? ஆண்டவர் மன்னிச்சார். இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். யோவான் 5:14, 8:11. ஆனால் நம்மளாம் அந்த என்ன செஞ்சுருப்போம்? நீ ஒரு பாவி, நீ ஒரு விபச்சாரி, அப்படி இப்படின்லாம் பேசியிருப்போம். ஆனால் ஸ்ரீ ஆண்டவர் என்ன செய்தார்? இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது இனிமேல் காலம் கிடையாது. அதுக்கெல்லாம் உலகத்தை குறித்து பேசுகிறோம். இனி வரும் உலகத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்தது, இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறுத்து எழுந்திருக்கிறவருக்கென்று பிழைத்திருங்கள். பார்த்தீங்களா? இனி தங்களுக்காண்டு பிழைத்திருக்காமல் தங்களுக்காக மறுத்து எழுந்திருக்கிறவர்களுக்கென்று பிழைத்திருங்கள். 2 கொரிந்தியர் 14:15-17. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ நம்மளால் கிறிஸ்துவே தான் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கா. அப்போ நான் யார்? தனியான ஒரு மனுஷன் அல்ல. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கலாத்தியர் 2:20, 4:19. சரிங்களா? அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் காலம் செல்லாது. ஆதி சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. நம்ம அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்கிற நேரமோ காலமோ இது கிடையாது. ஏன்னா மருத்துவ கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒரு தடவை ஆண்டவர் மறிச்சிட்டார். இனி பறிப்பாரா? மறிக்க மாட்டார். இது நமக்காக மறிச்சது, அவ்வளோதான். இனிமேல் அவர் மறிக்காமல் செய்கிறாரு. வருகையில் வருவார் இல்லையா? பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய வருகை எப்போன்னு. நம்ம யாருக்குமே தெரியாது. அவருக்கே தெரியாது. இயேசுக்கே தான் எப்போ வரப்போகிற பூமிக்கு என்ன தெரியாது. பிதாவான ஒருத்தவங்க யாரும் அறியல இல்லையா? ஆகையால் போகும்போது எல்லாம் தப்பித்து பயத்துக்கோங்க. நீ சம்பவிக்க போகிற எல்லா துச்செய்திகளுக்கு, மரணங்களுக்கு, யுத்தங்களுக்கு என்னென்ன நடக்க போதோ பயங்கரமாக நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தப்பித்து பிழைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இப்போ புறஜாதிகள் வீணான சிந்தையில் நடக்கிறதுக்கு நாம் நீ நடக்கக்கூடாது. புறஜாதிகள் வீணான சிந்திச்சிருப்பாங்க. இது வாங்கணும், அது வாங்கணும், இந்த வீடு கட்டணும், அது வீடு கட்டணும், பங்களா பார்த்தோம், இது பத்தாது, அது பத்தாது. அது நிறைய சிந்திப்பாங்க. அது வீணான சிந்தனை, உலகத்தோட முடிச்சு போகிற சிந்தனை. ஆனால் நம்மளுடைய சிந்தனை பரமபிதாவை பொறுத்தது. நம்ம பரலோகம் போகணும், பரலோகத்தில் ஆண்டவரோட துதிக்கணும், ஆண்டவரை புகழணும், பாடணும் இல்லையா? இப்படி தான் நம்மளுடைய சிந்தையெல்லாம் இருக்கணும். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்களை நம்ம கொண்டு போகணும், ஆத்துமா ஆதாயம் செய்யணும் இல்லையா? நிறைய பேர் என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு வரணும், ஆண்டவர் அநேக ரட்சிக்கணும். இப்படி ஒரு சிந்தை தான் நம்மளுக்கு வேணும். இன்னும் உலக சிந்தை வரக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தை தான் நம்மளுக்கு வரணும். அதனால் இனி அதுக்கெல்லாம் காலமே இல்லை. அந்த காலம் நெருங்கி போனதுனால எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணும்? விலகி ஓடணும். நம்ம யார்? இனி அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. நம்ம யார்? கர்த்தருக்குரியவர்கள். ஆனால் அந்த ஸ்ரீயை மன்னிச்சு ஆண்டு விட்டது போல் நம்மளும் என்ன செய்கிறார்? இனி பாவம் செய்யாதேன்றார். அதே மாதிரி தான் குஷ்டரோகி கூட சொன்னார், குழந்தை சொன்னார். நிறைய பேர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். பிசாசு பிடிச்சல் என்ன செய்கிறார்? அவனை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இப்போ நிறைய காரியங்கள் ஆண்டவர் ஒரு காரியம் கூட செய்யாமல் இருந்ததே இல்லை. அனுதினமும் ஒரு அற்புதம் அதிசயம் நடத்துகிறார். வார்த்தைகளால் உபதேசம் பண்ணார். சம்மட்டி போல் இருந்தது ஒரு வார்த்தையும். அதனால் வார்த்தையினால் நம்மளை என்ன செய்யணும்? பிழைத்து கொள்ளணும். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் வசனம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஆண்டவர் யாராக இருக்கிற வார்த்தையாக இருக்கிறார்? யோவான் சொல்லப்பட்டது இல்லையா? அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை தேவனத்தில் இருந்தது இல்லையா? அதே வந்து ஆதியாகத்தில் சொல்கிற ஆதியாக ஒன்று ஆதி இருள் இருந்தது. அது மாதிரி நடமான ஆவியானவர் எங்கே இருந்தார்? கடல் மேலே
சமுத்திரத்து மேலே அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போது ஆவியானவர் எங்கே இருக்குது? அப்போவே இருந்தார். வரத்துக்கு முன்னாடி வந்தேன். இருள் அந்த அந்தகார இதில் இருக்கும்போதே, பூமி வெறுமையாக இருக்கும்போதே ஆவியானவர் அப்போ இருந்தார் பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட ஐக்கியப்படணும், ஆண்டோருக்காக உழைக்கணும், பிழைக்கணும், அவரோட சேர்ந்து விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்படணும். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம வந்து நம்ம வெறுத்து நம்ம என்ன பிழைக்கணும். பரிதானங்களை வாங்கக்கூடாது. பரிதானங்களை வாங்காமல் பரிதானங்களை வெறுக்கிறவன் யார்? பிழைப்பான் சொல்லப்பட்ட நீதிமன்றம் 15:27, யாத்திராகம் 23:8. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். பேதமைனா ஒரு லூஸ் மாதிரி நம்மளே பைத்தியம் பண்ணிக்குவோம். ஒன்றும் அறியாத மாதிரி நம்ம நடப்போம். சின்ன குழந்தை மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். பேதமை அறிவியணும், அதை விட்டு விலகுங்க, அப்போது நான் பிழைப்பீர்கள். நீதிமன்றம் 9:6. நன்மையை தேடுங்கள், பிழைப்பீர்கள். நன்மை மட்டும் நம்ம தேடணும், தீமையை விட்டு விலகி நன்மையை தேடணும். ஆமோஸ் 5:14, எஸ்ஐயா 1:17, மத்தேயு 5:44 ஆகுது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்தாலே புதங்க நீதிமானே பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கணுக்கு எல்லாம் கொடும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். கண்டு விசுவாசம் காணாத விசுவாசிக்கிறோம் பாக்கியவான். அப்போ என்ன செய்யணும்? பாக்கியவான்களாக இருக்கிறோம் இல்லையா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். எப்போ நம்ம பிழைக்க முடியும்? எப்போ நம்ம ஜீவன் நம்மளோட வாழ முடியும்? எப்போது கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது தான் நம்ம பிழைக்க முடியும். நீதிமொழிகள் 4:4, எசேக்கியேல் 20:11 சொல்லப்பட்டிருக்குது. மனதிரும்பும் அப்போது பிழைப்பீர்கள். நான் எப்போ நான் பிழைப்போம் பார்த்தீங்களா? பிழைக்கும் வழி என்னன்னு பார்த்தீங்களா? இதுதான் பிழைக்கும் வழி. என்னென்னு? பரிதானங்களை வெறுத்தா பிழைப்போம், பேதமையை விட்டு விலகினா பிழைப்போம், நன்மையை தேடினால் பிழைப்பீர்கள், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டால் பிழைப்பீங்க. அப்போ நான் நீதிமொழி 4:4 சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? மனதிரும்பும் அப்போது என்ன செய்வோம்? பிழைப்போம். மனதிரும்பும் நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். எசேக்கியேல் 18:32, 21:23, அப்போஸ்தலர் 2:38, லூக்கா 13:3-5 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரை தேடுங்கள், அப்போதே பிழைப்பீர்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா என்ன செய்வோம்? நம்ம பிழைக்கிற வழி. இதெல்லாம் நம்ம பிழைக்கிற வழி. நம்ம ஏன் பிழைக்கணும்னா, எதுக்காக பிழைக்கணும்னா, கர்த்தருக்காக பிழைக்கணும். இல்லை நமக்காக நம்ம மட்டும் பிழைக்கிறதில்லை, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? பிழைக்கணும். அவரோட கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும். அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? பிழைக்கும் வழி தான் இவைகளெல்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இனி காலம் செல்லாது. காலம் அதி சீக்கிரத்தில் முடிவடை போகிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் நம்ம என்ன செய்யணும்? பிழைத்து அவருக்குள்ளே மறித்து பரலோகம் போகணும். அது மட்டும் இல்லை, அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். வருகையில் எடு பண்ணணும். கூட்டிகிட்டு போகக்கூடாது. கைவிட்டு போயிட்டா அவ்வளோதான். கை விட்டுட்டு போயிட்டாருன்னா நடக்கும் தான் நம்மளுக்கு டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் அவள் தான் ஒரு வருகை தான். நம்ம விட்டுட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சுக்கிட்டாரு நம்ம கதை. ஒன்று மறிச்சா அவர்கிட்ட போகணும், இல்லைன்னா அவர் வந்தார்னா கூட போகணும். இதுதான் நம்மளுடைய பிழைப்பு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? பிழைக்கிறதுக்கு நம்ம வழியை பார்க்கணும் இல்லையா? நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பணும். விசுவாசத்தை கர்த்தரோட ஐக்கியமாகி நீ காலம் செல்லாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? நடந்து கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? பிழைக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. வசனங்களால் நீங்கள் திருப்பி படிங்க, திருப்பி அபியாசப்படுத்துங்க, விசாரிங்க. அந்த வசனங்களை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு நம்மளுக்கு ஞானத்தையும் கிருபையின் வரங்களையும் தருவார், ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். அல்லேலூயா.